அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன். ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சிலாங்க வீடியோ போட. கொஞ்சம் பர்சனல் ஹெல்த் இஷ்யூனால் வீடியோஸ் போட முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கம் கடற்கரையை தான் உங்ககிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த பீச்சுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட்டினப்பாக்கம் அந்த மீன் கடை, அதுக்கடுத்தது அந்த பீச் வியூவெல்லாம் உங்களுக்கும் காட்டியிருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வர ஒரு வேலை விஷயமாக போயிருந்தோம். ஆனால் அந்த வேலை கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், எனக்கு ஏதாவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சாம் கிட்ட கெஞ்சி கூத்தாடி இங்கே நான் போனேன். அங்கே போனால் ரொம்ப கொடூரங்க. ஜோடி ஜோடியாக உட்காந்து அசிங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. வாயால் சொல்ல முடியல. இப்படி ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி பண்ணுறது நல்லாவே இல்லை. வாலிப பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேடாக இருந்துச்சு. அந்த பீச்சிலலாம் நம்ம போய் நிற்க கூட முடியாது. அது டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சரி வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். திருமயூர் பீச் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கேயாவது போகலான்னு சொன்னேன். ஆனால் அங்கே நாங்கள் போகலை. பெஸ்ட் நகர் பீச்சுக்கு போகலான்ட்டு சாம் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நடற்பயிற்சி ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து நிறைய பெயிண்டிங், நடப்பம் நன்மை பெறுவோம் அப்படி சொல்லிட்டு நிறைய பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே லைனாக பார்த்துட்டு போனோம். எக்ஸசைஸ் முக்கியம், நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உங்களுடைய மணியை வேஸ்ட் ஆக்காதீங்க, நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும்ன்ட்டு கவர்மெண்ட் அவேர்னஸ் இது ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, அடையார் ரோடு அந்த சைடு போகும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பெசன்ட் நகரில் தான் அந்த ஒயிட் கலரில் ஒரு ஆர்ச் இருக்கும் பார்த்திங்களா, அது இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அங்கே தான் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு இந்த பீச்சுக்கு போகலான்ட்டு இங்கேயே இறங்கிட்டோம். நாங்கள் திருமயூர் பீச்சுக்கு போகலாம் தான் போயிட்டுருந்தோம். அப்புறமா இந்த பீச் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அப்புறமா தான் எனக்கு தெரியும் அது பெசன்ட் நகர் பீச்சுன்ட்டு. பார்க் பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த பெயிண்டிங் பண்ணுற கண்ணன் அண்ணாவை நாங்கள் பார்த்தோம். அண்ணாவை ஏற்கனவே நம்ம வீடியோவில் அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். அவர் உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு இவர்கிட்ட ஒரு பெயிண்டிங் பண்ணி வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நாங்கள் அந்த டைம் போகும்போது அவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டா அவர் ட்ராயிங் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கும் எங்களுக்கு டைம் அமையவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு அவரை நாங்கள் பார்த்து. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, லைவ்லேயே அவங்க பெயிண்டிங் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். அங்கே நானும் சாமும் எங்களை வரைஞ்சி தர சொன்னோம். இப்போ என்ன தான் ட்ரா பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப அழகாக அவர் அந்த பெயிண்டிங் பண்ணார். கை விரலின் பென்சில் நடுவில் ஒரு உயிரியே கொடுத்துட்றாரு அந்த பிக்சருக்கு. அவருடைய அந்த விரலில் இருக்கிற அந்த பென்சில் ஒரு உயிர் உள்ள ஒரு பொருளை உருவாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி வாங்கணுன்ட்டு. இவர் இங்கே உட்காந்துருப்பாருன்ட்டு நான் நினச்சே பார்க்கல. அவர் திருமயூர் பீச்லேயும் உட்காருவார் போல், பெசன்ட் நகர் பீச்லேயும் உட்காருவார் போல். அன்றைக்கி எங்களுக்கு இந்த பெயிண்டிங் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. நாங்கள் நேற்று தான் போனோம், செவ்வாய்க்கிழமை போனோம். இதை பெயிண்டிங் பண்ணி வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் நாங்கள் போயிருந்தோம். சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளியில் நானும் சாமும் தனியாக போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி போகலாம், கிளம்பி போகலான்னு பார்த்தா இப்படி ஒரு பெயிண்டிங் வாங்கிட்டு வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது சொல்லவே வார்த்தைகள் இல்லை. வாங்கிட்டு நான் வீட்டிலலாம் காமிச்சிட்டு இருந்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாமை ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. சாம் உட்காந்தாருங்க, அசையவே இல்லை, 1 இன்ச்சு கூட அசைக்கலை. கண்ணன் அண்ணா அவங்க சொன்னாங்க, நாங்கள் அண்ணா தான் சொல்கிறோம். அவர் சொன்னார், ஒரு மூமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே அச்சடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு உட்காண்டே இருக்க முடியல, எனக்கு சிரிப்பாக வருது. சுற்றி சுற்றி எட்டி எட்டி பார்க்குறாங்களா, ஏதாவது பின்னாடி ஏதாவது பண்ணுறாங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா நம்ம முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களா, சிரிப்பு வருது. அதனால் நான் அசைஞ்சிட்டே இருக்கேன். அவர் சொன்னார், என்னை ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீடியமாக டஃப்பாக இருக்குன்னு சொன்னார். சாம் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னார். ஏன்னா அவர் அசையவே இல்லை. அப்புறமா கேட்டால் சாம் சொன்னார், என்னுடைய உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்குது, என்னுடைய உயிரெல்லாம் வீட்டில் இருக்குன்னாரு. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வரல,
ப்ராப்ளமாக இருந்துச்சு, தண்ணி வரல. அதனால ஜோசப் வந்து ஃபோன் போட்டுருக்கனால இவருடைய மைண்டெல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு. அதனால சொல்லிட்டு இருந்தார், என்னுடைய உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்குது, என்னுடைய உயிர் வந்து எங்களுடைய மாதவத்தில் இருக்கிற என் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி ஜாலியாக பேசிவிட்டு நாங்கள் ட்ராயிங் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அண்ணாவுடைய ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி இவர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் எல்லாமே அவர் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு, மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான டேலண்டான பர்சன். ஆனால் உங்களுடைய ஈவெண்ட் நீங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அப்புறமா சாதாரணமாக இப்போ எங்களை மாதிரி பெயிண்டிங் பண்ணணுன்னா நீங்கள் இது மாதிரி பீச்சில் எந்த டைமில் இருப்பீங்க அதெல்லாமே சொல்லுங்கண்ணா. ஓகே, இங்கே பெசன்ட் நகர் பீச்சில் லைவ் மாடல் பண்ணுறதுக்கு 4 to 10:30 வரைக்கும் இருப்பேன் ஈவினிங்கில். மெயினாக வந்து ஈவெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேரேஜ் ஈவெண்ட், பர்த்டே, அது நிறைய எல்லாமே ஹாப்பி ஈவெண்ட் எல்லாமே பண்ணுவேன். 5,000 தான். உங்கள் டைமிங் வந்து உங்களுடைய இது தான், நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அதில் நான் இருப்பேன். வரவங்க போகிறோம் எல்லாருக்கும் அழகாக பண்ணி தரலாம், நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். எங்கள் பிக்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக பண்ணி தந்துட்டாருங்க. இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு வீடியோ. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு மெமரியான ஒரு வீடியோ வந்து சொல்லலாம். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. 200 ருபீஸ் தான் வந்து வாங்கினாங்க. ரொம்ப கொஞ்சம் நமக்கு லைட்டு வந்து அதாவது வெளிச்சம் இல்லாத போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் ஒரு ஆளுக்கு 200 ரூபா வாங்குறாங்க. ஏன்னா நேரம் ஆவ பெயிண்டிங் பண்ணுற அந்த ரேட்டு வந்து மாறுது. அதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் வெளிச்சம் இருக்கும்போதே சீக்கிரமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளாலலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்தாலாம் பெயிண்டிங் வந்து வாங்க முடியாது. ரொம்ப சீப்பாக இருந்தனால தான் நம்மளால் வந்து அந்த பெயிண்டிங் வந்து எங்களால் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இவ்வளோ ரேட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது என்ன கணக்கோ நமக்கு தெரியல. அதை ரசித்தா தான் நம்மளால் ஒரு விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த குட்டி பையன் கேட்டான், ஆனால் பெயிண்டிங் வேணா, இது நானே பெயிண்ட் பண்ணுவேன், நான் எனக்கு எதுக்கு இந்த பெயிண்டிங் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். அப்போ எதுக்குடா கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ நீயே பெயிண்ட் பண்ணு, எட்ரா பென்சிலை பேப்பர்ன்னு சொல்லி நான் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு குழந்தைய பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அந்த குழந்தை அட்டகாசம் தாங்கவே முடியல. சாம் வந்து நான் ரிங்கு போடணும், பால் போடணும், எனக்கு மீன் வாங்கி கொடு அப்படின்ட்டு ஒரே எனக்கு டார்ச்சர். நான் சொன்னேன், இப்போலாம் வாங்கி தர முடியாது, இப்போல்லாம் விளையாட முடியாது, கொஞ்சம் ஃப்ரீ ஆன பிறகு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட நவ் மணி, அதனால நான் ஒன்றுமே உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு ரிங்கு போடணும், எனக்கு அது விளையாடணும், நான் வந்து தொங்குறேன், அங்கே வந்து பீச்சுக்கு போய் விட்டாச்சு, எல்லாமே பண்ணணுன்ட்டு என்னை ஒரு தொல்லை பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், இப்போல்லாம் உங்களுக்கு வாங்கி தர முடியாது, அப்புறமா உங்களுக்கு நான் வாங்கி தரேன், அப்புறமா உங்களை விளையாட வைக்கிறேன், ஓகேவா, நிறைய காசு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து கேம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னேன். கேட்கும் போதே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம போயிட்டு கேம் விளையாட வச்சிடலாம் சாம. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி விளாட்றாங்களே அவங்களெல்லாம் போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தார். அதில் நிறைய பேர் இந்த ரிங்கு வந்து போட்டு, எப்போவுமே அந்த பீங்காம் பவுலு அப்புறமா அந்த குருவி தாங்க நிறைய பேருக்கு விழுது. அதுதான் என்ன கணக்குன்னே தெரில. எப்போவுமே ரிங்கு போடுறவங்களுக்கு அந்த பீங்காவில் இருக்கிற அந்த குருவி, அதுக்கு அடுத்தது அந்த கிளாஸ் பவுல் தான் வந்து விழுது. இந்த பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பெசன்ட் நகர் பீச் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சொல்லுவேன். மெரினா பீச் மாதிரி இல்லை. இங்கே வந்து அங்கங்கே லவ்வர்ஸ் இருந்தால் உட்காண்ட்ருக்குற அந்த சீனே அவ்வளோவா இல்லை. ஃபேமிலியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் எக்கச்சக்க பேர் இந்த பீச்சில் வந்து இருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த பாப்பா வந்து பாருங்கள், ரிங்கு போடுறாளா, அந்த பொம்மையெல்லாம் வச்சுருக்க அந்த டப்பாவில் வந்து போட்டுட்டா, அப்போ அந்த டப்பாவே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இருந்த டைம் கொஞ்சம் நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான், நாங்கள் 1.5 hours வந்து இருந்திருப்போம். நானும் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். சாமும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இந்த பொம்மை வந்து 100 rupees சொன்னாங்க. இப்படி வந்து நம்ம அமுக்குனா உள்ளேருந்து குருவி, கோழி எல்லாமே வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் 100 ரூபா சொன்னது தான் ரொம்ப ரேட் வந்து அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒருத்தா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வாங்கலான்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் வாங்கலை. அப்படியே விட்டுட்டு வந்துட்டு 100 rupees சொன்னாங்களா, 50 ரூபாய்க்கு கேட்டு பார்த்தோம், அவங்க தரல. ஆரமாக நாங்கள் வந்துட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பாம்பு பற்றி கூட்டமாக இருக்குது பீச்சு. பா என்ன கூட்டம்! மெரினா பீச்சோடு இது எவ்வளோ பெட்டர் போல, சூப்பராக இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. பெயிண்டிங் கிடச்சிது, ஃபுல்லாக பேர் மீன் கடை, எவ்வளோ ஜனங்க போகிறாங்க சுற்றி, சரியான கூட்டம். ப்ளஸ் இடமும் நல்லா இருக்குது, பாண்டிச்சேரி மாரி இருக்குது.
உட்காந்துருக்கு. இல்லை சொல்கிறேன், பாண்டிச்சேரினா அந்த பாண்டிச்சேரி இல்லை, நான் சொல்கிறேன் நீ சொல்கிற பாண்டிச்சேரி இல்லை, இது வேற பாண்டிச்சேரி. அழகாக இருக்குது, ஃபேமிலியாக வந்து அழகாக அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக 10-15 பேர் வந்தால் கூட அழகாக உட்காந்துட்டு போகலாம். அது மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க நெருப்பு எப்படி பாருங்க தெரியுதா? கிட்ட போனால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க. விடிய காலையில் கூட வந்திருக்கிறேன் நான். நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆட்டோ இருக்கும்போது அடிக்கடி வருவேன். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய நியூ கிரியேஷன் ஃபேமிலியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் உமாதேவி அக்காவை வந்து நாங்கள் மீட் பண்ணோம். இவங்க கூட ரெட்டில் சைடு இருந்து அங்கே வந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. கேட்டால் வெர்னா பீச் நல்லாவே இல்லை க்ளோரி, இந்த பீச் வந்து நல்லா டீசெண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அதனால் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சொன்னோம் நல்லா இருக்குக்கா இந்த பீச், ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. அக்காவும் அதுக்கு அடுத்தது அக்காவுடைய பொண்ணு அவங்களையும் மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து எங்களை வந்து பார்த்து பேசினது. ஏன்னா நிறைய பேர் பார்ப்போம் சப்ஸ்கிரைபர், ஆனால் பேசாமல் போயிடுவாங்க. அப்புறமா நான் அவங்கள இங்கே பார்த்தேன்ட்டு வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளை பார்த்து நம்மளை வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அக்கான்னு கேட்டேன், எத்தனை வருஷமாக எங்கள் சேனல் பார்க்குறீங்க அக்கா? நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே பார்க்குறேன். நம்மளுடைய ப்ளூ கலர் கபோர்டு ஆர்கனைசேஷன்லேருந்து அக்கா வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவங்கள நான் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சிக்கா. நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசுனதுக்கு கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க எல்லா வீடியோ பார்ப்பாங்களா, அவங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு கேட்கும்போது. இது மாதிரி உங்களை எல்லாம் ஏஸ்பா வந்து எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நான் ஏஸ்பாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்தா கூட எங்ககிட்ட பேசுங்க. இந்த வீடியோ முடியுது. பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப